வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2017ஆம் ஆண்டு நடந்த அசிஸ்டன்ட் எக்ஸாமோட தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம் முடிகிற வரைக்குமே டெய்லி 25 கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம் ப்ரீவியஸ் இயரில் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் 1625 கொஸ்டின்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் யார் அதை பார்க்கல அப்படின்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்றைக்கி வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அதற்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அழகர் கிள்ளை விடு தூது என்னும் சிற்றிலக்கியம் எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தைய நூல் அப்படின்னா ஆப்ஷன் சி, அதாவது 250 ஆண்டுகளுக்கு முந்தைய நூல். ஓகே, இந்த அழகர் கிள்ளை விடு தூது சம்மந்தமாக எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த அழகர் கிள்ளை விடு தூது அப்படிங்கிற அந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர் அவர்கள் தான் இந்த அழகர் கிள்ளை விடு தூது அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியவர். ஓகே, இந்த அழகருக்கு கிள்ளை விடு தூது எத்தனை கன்னிகளை கொண்டுள்ளது அப்படின்னா 239 கன்னிகளை கொண்டுள்ளது. ஓகே, அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை காப்பு வெண்பாவை கொண்டுள்ளது அப்படின்னா ஒரு காப்பு வெண்பா அப்படிங்கிற ஒரு காப்பு வெண்பாவையும் இந்த அழகர் கிள்ளை விடு தூது வந்து கொண்டிருக்கு. ஓகே, இந்த நூலோட பாட்டுடை தலைவர் யார் அப்படின்னா திருமாலிருஞ்சோலை மலையில் கோயில் கொண்டிருக்கும் அழகர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூலோட பாட்டுடை தலைவர். அழகருக்கு வந்து எதை தூது விடுவாங்க அப்படின்னா கிளியை வந்து தூது விடுவதாக பாடப்பட்டது தான் அழகர் கிள்ளை விடு தூது அப்படிங்கிறது. இந்த கிள்ளை அப்படிங்கிற இந்த வார்த்தை என்ன பொருள் தரும் அப்படின்னா கிளி அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், செரு அடுதோல் என்ற அடைமொழி பெற்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி, நல்லாதனார். அவர் தான் செரு அடுதோல் அப்படிங்கிற அந்த அடைமொழி பெற்றவர். ஓகே, இந்த நல்லாதனாரை பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த நல்லாதனார் எழுதிய நூல் என்ன அப்படின்னா திரிகடுகம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை தான் நல்லாதனார் அவர்கள் எழுதியிருக்காரு. ஓகே, இந்த திரிகடுகம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா 3 மூலிகை பொருட்களுக்கு கொண்டது அப்படிங்கிறதா. என்ன அப்படின்னா சுக்கு, மிளகு, திப்பிலி. ஓகேங்களா, இந்த 3 மூலிகைகளை கொண்டது. அதாவது இந்த 3 மூலிகைகள் வந்து உடலுக்கு எப்படி நன்மை செய்யுமோ அதே போலவே இந்த திரிகடுகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கருத்துக்கள் இருக்கும். ஓகேங்களா, இந்த 3 கருத்துக்களுமே மக்களுக்கு நன்மை செய்யும் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளில் தான் இந்த திரிகடுகம் அப்படிங்கிற அந்த ஒரு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஓகே, இதில் உள்ள பாடல்கள் எத்தனை அப்படின்னா திரிகடுகத்தில் உள்ள பாடல்கள் 101 வெண்பாக்களை கொண்டுள்ளது திரிகடுகம் அப்படிங்கிற அந்த ஒரு நூல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்தமைந்த பாடலை பாடிய சங்கப்புலவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி, முன்றுரை அரையனார் அவர்கள் தான். ஓகே, இந்த முன்றுரை அரையனார் பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதாவது முன்றுரை அரையனார் எழுதிய நூல் என்ன அப்படின்னா பழமொழி 400 அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியவர் யார் அப்படின்னா முன்றுரை அரையனார் அவர்கள் தான். ஓகே, இந்த முன்றுரை அரையனார் வந்து எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னா சமண சமயத்தை சார்ந்தவர். ஓகே, அது போலவே இந்த கடவுள் வாழ்த்தோட இது வந்து 401 பாடல்கள் கொண்டது. கடவுள் வாழ்த்து இல்லாமல் 400 பாடல்களை கொண்டுள்ளது இந்த பழமொழி 400. ஓகே, இது எந்த நூற்றாண்டை சேர்ந்த நூல் அப்படின்னா 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நூல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று தன் செய்வினை பயனே இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி, அதாவது நற்றிணையில் தான் இந்த பாடல் வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகே, இந்த நற்றிணையோட அடி வரையறை என்ன அப்படின்னா 9 to 12. ஓகே, இந்த நூலை வந்து தொகுத்தவர் பெயர் நமக்கு தெரியவில்லை. ஆனால் உங்களுக்கு இப்போ ஒரு கொஸ்டின், இந்த நற்றிணையை வந்து தொகுப்பித்தவன் யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நற்றிணையை தொகுப்பித்தவன் யார் அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த நற்றிணை பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க அகப்பொருள் சார்ந்த பாடல்களை மட்டுமே கொண்டுள்ளது தான் இந்த நற்றிணை அப்படிங்கிற அந்த ஒரு நூல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கார்முக தசனி கூச கடுத்த வரக்கன் வென்ற சீர்முகத் திலவல் பின்னர் திறத்ததன் நாம வேளாள் என்ற வரிகளை எழுதியவர் யார் அப்படிங்கிறது. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, வீரமாமுனிவர்கள் தான் இந்த வரிகளை வந்து எழுதியிருக்கார். ஓகே, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வரிகள் வந்து எந்த நூலில் இடம்பெறுது அப்படின்னா தேம்பாவணி அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் தான் இடம்பெறுது. அதாவது தேம்பாவணி அப்படிங்கிற நூல் பார்த்தீங்க அப்படின்னா 3 காண்டங்களை கொண்டுள்ளது, 36 படலங்களை கொண்டுள்ளது, 3615 பாடல்களை கொண்டுள்ளது. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேம்பாவணி அப்படிங்கிற அந்த வார்த்தையை பிரிச்சிங்க அப்படின்னா தேம்பா கூட்டல் அணி அப்படின்னு பிரிப்போம். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா வாடாத மாலை அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். ஓகேங்களா? ஓகே, இதுவே வந்து
தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்னும் பிரிப்பாங்க. இப்படி பிரிச்சாங்க அப்படின்னா தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு அப்படிங்கிற அந்த ஒரு பொருளையும் தரும். ஓகேங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சிறு தகவல். என்ன தகவல் அப்படின்னா, நம்ம எதற்காக இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நோக்கத்தை வந்து நம்ம பேச போகிறோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் ஓல்டு புக்லேருந்து கிட்டத்தட்ட 10லேருந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதை நீங்கள் முழுமையாக எடுக்கணும் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டுமே நீங்கள் பார்த்தா போதும். அதிலிருந்து முழு மதிப்பெண்கள் எடுத்துட முடியும். ஏன்னா ஆப்ஷன் முதற்கொண்டு மாற்றாமல் அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக வந்து நீங்கள் தமிழில் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆயிடுவீங்க இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கறது மூலிமா. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஏரியாக்கள்லாம் கொஸ்டின்ஸ் வருது, எப்படிலாம் கேட்குறாங்க அப்படிங்கிறதும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கறது மூலிமா நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறான தொடரை தேர்ந்தெடு. அதாவது இதில் தவறான தொடர் எது அப்படின்னா ஆப்ஷன் சி, திருவெண்ணெய்நல்லூரில் ஆட்கொள்ளப்பட்டவர் சம்பந்தர் அப்படிங்கிறது தவறு. மற்ற மூன்றுமே சரி. சூளை நோயால் ஆட்கொள்ளப்பட்டவர் அப்பர், மணக்கோலத்தில் ஆட்கொள்ளப்பட்டவர் சுந்தரர், திருப்பெருந்துறையில் ஆட்கொள்ளப்பட்டவர் மாணிக்க வாசகர். ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இந்த மாணிக்க வாசகர் வந்து 2 நூல்களை எழுதியிருக்காரு. அது என்னென்ன நூல்கள் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரவி நீர் குழலும் அற்றோ என அக்தும் அற்றே என்னா வெறிவிலான் சலமே முற்ற சாதித்தான் விளைவு நோக்கான். இப்பாடல் வரிகள் இயற்றிய ஆசிரியர் யார் அப்படிங்கிறது. இந்த பாடல் வரிகளை இயற்றியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி, பரஞ்சோதி முனிவர் அவர்கள் தான். ஓகே. இந்த பரஞ்சோதி முனிவர் பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த பரஞ்சோதி முனிவர் எழுதிய நூல் என்ன அப்படின்னா திருவிளையாடற் புராணம் அப்படிங்கிற அந்த ஒரு நூல் தான் பரஞ்சோதி முனிவர் அவர்கள் எழுதிய நூல். ஓகே. இந்த திருவிளையாடற் புராணம் பார்த்தீங்க அப்படின்னா 3 காண்டங்களை கொண்டுள்ளது. என்னென்ன அப்படின்னா மதுரை, கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம். ஓகேங்களா? இந்த மாதிரி 3 காண்டங்களை கொண்டுள்ள நூல் தான் என்ன அப்படின்னா இந்த திருவிளையாடற் புராணம். எத்தனை படலங்களை கொண்டுள்ளது அப்படின்னா 64 படலங்களை கொண்டுள்ளது. ஓகே. இந்த பரஞ்சோதி முனிவர் பார்த்தீங்க அப்படின்னா எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். எங்கே பிறக்கிறாரு அப்படின்னா திருமறைக்காடு வேதாரண்யம் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் வந்து பரஞ்சோதி முனிவர் அவர்கள் பிறக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் திருவிளையாடற் புராணம் தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கூட ஒரு 3 நூல்களை வந்து இந்த பரஞ்சோதி முனிவர் அவர்கள் இயற்றியிருக்காங்க. என்னென்ன நூல் அப்படின்னா வேதாரண்ய புராணம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை இயற்றியிருக்காங்க. அதே போலவே திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா அப்படிங்கிற அந்த ஒரு நூலையும் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மதுரை பதிற்று பத்தந்தாதி அப்படிங்கிற அந்த ஒரு நூலையும் எழுதியிருக்காங்க. அதாவது 3 நூல் என்னென்ன வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தந்தாதி அப்படிங்கிற அந்த நூல். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், குலசேகர ஆழ்வார் பாடிய பெருமாள் திருமொழி எந்த ஆயிரத்தில் உள்ளது அப்படிங்கிறதா. எந்த ஆயிரத்தில் உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 1ஆம் ஆயிரத்தில் உள்ளது அப்படிங்கிறத. ஓகே. இந்த பெருமாள் திருமொழி எத்தனையாவது திருமொழியாக வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 5வது திருமொழியாக வைக்கப்பட்டுள்ளது. ஓகே. இந்த பெருமாள் திருமொழி பார்த்தீங்க அப்படின்னா 105 பாடல்களை கொண்டுள்ளது. ஓகே. இந்த பெருமாள் திருமொழி எழுதிய குலசேகர ஆழ்வார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், திருவேங்கட தந்தாதி என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி, பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அவர்கள் தான் திருவேங்கட தந்தாதி அப்படிங்கிற அந்த ஒரு நூலோட ஆசிரியர். ஓகே. இவர் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அதாவது பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அவர்கள். ஓகே. இவருக்கு வழங்கக்கூடிய பட்டப்பெயர்கள், சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னா அழகிய மணவாளதாசர் அப்படிங்கிற அந்த ஒரு சிறப்பு பெயர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அவர்களுக்கு வழங்கப்படுது. அதே போலவே தெய்வ கவிஞர் என பொருள் தரும் திவ்ய கவி அப்படிங்கிற அந்த ஒரு பட்டமும் இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஓகே. இவர் எந்த நாயக்க மன்னரோட அவையில் அலுவலராக இருந்தார் அப்படின்னா திருமலை நாயக்க மன்னரோட அவையில் ஒரு அலுவலராக இருந்து பணிபுரிஞ்சார். பின்னர் கடைசி காலகட்டங்களில் தன்னை வந்து இறை தொண்டில் வந்து அவர் ஈடுபடுத்திக்கிட்டார். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. நமக்கு தெரியும் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் அப்படிங்கிறது தெரியும். இந்த இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம் என்று காந்தி குறிப்பிட்ட பழமொழி மொழியை சார்ந்தது அப்படின்னா ஆப்ஷன் சி, ஆங்கில மொழியை பழமொழி தான் இந்த வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீதும் சீற்றம் கொண்டானான் அப்படிங்கிறது ஆங்கில பழமொழி.
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். திருக்குறளை 40 ஆண்டுகள் சுவைத்து சான்றோர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி ஜியு போப் அவர்கள் தான் திருக்குறளை 40 ஆண்டுகள் சுவைத்தவர். ஓகே, இவர் வந்து எந்த ஆண்டு இந்த திருக்குறளை மொழிபெயர்த்து வெளியிட்டார் அப்படின்னா 1886 அந்த ஆண்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஜியு போப் அவர்கள் திருக்குறளை வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்க்கிறாங்க. ஓகே, இவர் வந்து திருக்குறளை மட்டுமா மொழிபெயர்த்தார் அப்படின்னு கேட்டால் கிடையாது. இவர் நாலடியார் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை மொழிபெயர்த்தார். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள், திருவாசகம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலையும் மொழிபெயர்த்தார். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த திருவாசகத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளன அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவரை பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதாவது இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா கனடா நாட்டை சேர்ந்தவர் தான் ஜியு போப் அவர்கள். ஏப்ரல் 24, 1820ஆம் ஆண்டு ஜியு போப் அவர்கள் பிறக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இவர் முதலாக தென்னிந்தியாவுக்கு வந்த ஆண்டு எப்போ அப்படின்னா 1839ஆம் ஆண்டு தென்னிந்தியாவுக்கு வர்றாங்க. இவர் முதல்ல உரையாற்றிய இடம் என்ன அப்படின்னா சென்னை சாந்தோம் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா முதலாக உரையாற்றாரு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான தொடரை தேர்க. இதில் பொருத்தமான தொடர் எது அப்படின்னா ஆப்ஷன் பி வேலு நாச்சியார் என்பவர் ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழக பெண் அப்படிங்கிறதா. ஓகே, இது சொக்கநாத நாயக்கரின் மனைவி அப்படிங்கிறது தவறு. வேலு நாச்சியார் யாரோட மனைவி அப்படின்னா சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரோட மனைவி தான் வேலு நாச்சியார். ஓகேங்களா? இவர் வந்து எந்த ஆண்டு மரணம் அடைந்தார் அப்படின்னா 1730 பிறந்து 1796 இறக்குறாரு. கிட்டத்தட்ட 66 வயதில் தான் அவர் வந்து வேலு நாச்சியார் அவர்கள் இறக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. புளிய மரங்கள் அடர்ந்த பகுதி டேஸ் என்ற அடிப்படையில் பெயரிடப்படாத ஊர் எது அப்படின்னா ஆப்ஷன் சி புலிப்பேரி அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அதாவது நல்லா கொஸ்டினை பார்க்கணும். பெயரிடப்படாத ஊர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பெயரிடப்பட்ட அப்படிங்கிற மாதிரி நினச்சி நம்ம போற்றக்கூடாது. பெயரிடப்படாதது புலிப்பேரி அப்படிங்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி ராமலிங்கர் அவர்கள் தான். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இவர் பதிப்பித்த நூல்கள் எது எது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 3 நூல் இருக்குது, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கல்வெட்டுகளில் காணப்படும் மதுரை இன்று டேஸாக மாறியுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி மதுரை அப்படின்னு மாறியுள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் அப்படிங்கிற இந்த குறளை பாடியவர் யார் அப்படின்னா ஔவையார் அவர்கள் தான் இந்த குறளை வந்து பாடுறாரு. ஓகேங்களா? இந்த குறள் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த திருவள்ளுவ மாலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திருக்குறளை சிறப்பித்து பாடப்பட்ட ஒரு நூல் தான் திருவள்ளுவ மாலை அப்படிங்கிறது. ஓகே, இந்த திருவள்ளுவ மாலையில் பார்த்தீங்க அப்படின்னா 53 புலவர்கள் பாடியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். அதில் எத்தனை பாடல்கள் பாடப்பட்டது? திருவள்ளுவ மாலையில் எத்தனை பாடல்கள் பாடப்பட்டுள்ளது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். அரை நிர்வாண பக்கிரி என காந்தியடிகளை ஏளனம் செய்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருவருக்கொரு நாட்டுக்குரியதான ஓட்டைசான் நினைப்புடையவர் அல்லர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி பாரதியார் அவர்கள் தான். ஓகேங்களா? இந்த வரிகளை வந்து பாரதியாரை நோக்கி பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். ஓகேங்களா? அதாவது பாரதியாரை பற்றி பாரதிதாசன் வந்து எந்த வரி பாடியிருக்காரு? ஒருவருக்கொரு நாட்டுக்குரியதான ஓட்டைசான் நினைப்புடையவர் அல்லர் அப்படின்னு பாடியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழர்கள் டேஸ் நாட்டுடன் கடல் வாணிக தொடர்பு கொண்டிருந்தனர் அப்படிங்கிறது எந்த நாடு அப்படின்னா ஆப்ஷன் டி சாவக நாடு அப்படிங்கிற அந்த ஒரு நாட்டோட தான் கடல் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழார்வெளி கடல் ஆய்வில் கண்டெடுக்கப்பட்ட கட்டிட இடிபாடுகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவை அப்படின்னா ஆப்ஷன் சி கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது தான் இந்த கீழார்வெளி கடல் ஆய்வில் கண்டெடுக்கப்பட்ட இடிபாடுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்கள் மூலம் உலகத் தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்டவர் யாரு அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் தான். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இவருடைய நூல்கள் எல்லாமே நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. நூல்களையும் கூட நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா உலகியல் 100, பாவிய கொத்து,
அதே போலவே 100 ஆசிரியம் அப்படிங்கிற அந்த ஒரு நூல், அதுபோல் கனிச்சாறு அப்படிங்கிற அந்த ஒரு நூலும் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, என் சுவை என்பது அப்படிங்கிற அந்த ஒரு நூல், அதற்கு அடுத்து மகபுகு வஞ்சி அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. அதுக்கடுத்து பள்ளி பறவைகள் அப்படிங்கிற அந்த ஒரு நூலையும் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே. இந்த கனிச்சாறு அப்படிங்கிற அந்த நூல் பார்த்தீங்க அப்படின்னா 8 தொகுதிகளை கொண்டுள்ளது. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், அதாவது பொறுத்துக, இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? நூலாசிரியர் தான் கொடுத்துருக்காங்க. தேங்காய் துண்டுகள் அப்படிங்கிற அந்த கதை எழுதியவர் டாக்டர் மூவா அவர்கள். மண்ணின் மகன் அப்படிங்கிற அந்த நூலை எழுதியவர் சிறுகதை எழுதியவர் நீல பத்மநாபன். செங்கமலமும் ஒரு சோப்பும் அப்படிங்கிற அந்த ஒரு கதை எழுதியவர் சுந்தர ராமசாமி. விழிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு சிறுகதை எழுதியவங்க சிவசங்கரி அவங்க. ஓகே, ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓவியருக்கு நோக்கினார் கண்ணிடத்தை தம் நொழில் நிறுத்துவார் என இலக்கணம் வகுத்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ நச்சினார்க்கினியர் அவர்கள் தான் இந்த இலக்கணம் வகுத்தவர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், சி.வை. தாமோதரனார் பரிதிமாற் கலைஞருக்கு வழங்கிய பட்டம் எது அப்படின்னா திராவிட சாஸ்திரி அப்படிங்கிற அந்த ஒரு பட்டம் தான். ஓகேங்களா? ஓகே. இதில் ஞான போதினி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மூசி பூர்ணலிங்கம் அவர்கள் தொடங்கி வைத்த அந்த இதில் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பரிதிமாற் கலைஞர் அவர்கள் வந்து கண்டினியூ பண்ணி நடத்தியிருப்பார். ஓகேங்களா? ஓகே. இவர் வந்து நாடகவியல் அப்படிங்கிற அந்த ஒரு நூலையும் வந்து இந்த பரிதிமாற் கலைஞர் அவர்கள் இயற்றியிருக்காரு. ஓகே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரிதிமாற் கலைஞர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சூரிய நாராயண சாஸ்திரி அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இந்த சூரிய நாராயண சாஸ்திரி அப்படிங்கிற அந்த இயற்பெயர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தமிழ் படுத்தி பரிதிமாற் கலைஞர் அப்படின்னு வச்சிருக்காரு. ஓகேங்களா? ஓகே, நம்ம ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.